சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் சிவசுப்பிரமணியம் என்ற சிராஜுத்தீன் அவர்கள் ப்ரொஃபஷனல் கொரியரில் மேனேஜராக இருக்கிறாங்க. 16-17 வயசுலேயே இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். இஸ்லாத்திற்கு வருகைக்கு தருவதற்கு முன்பாகவே 10 வருஷமாக இஸ்லாத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வர முன்னாடியே இஸ்லாத்தை பற்றி சொல்லியிருக்காங்களாம். அப்போ அந்த அளவுக்கு இஸ்லாத்தின் மீது பற்றுதல் இருந்து அந்த விஷயங்களை செஞ்சு இப்போ 25 ஆண்டுகளாக தொடராக இஸ்லாமிய தாவா பணி செய்து வருகிறார்கள். ஒரு புத்தகம் கூட எழுதுகிறாங்க. உலக மக்களின் உத்தம வழிகாட்டி என்ற புத்தகத்தை தற்போது எழுதி கொண்டே இருக்கிறார்கள். விரைவில் இன்ஷா அல்லாஹ் அது உங்களுடைய கரங்களில் தவழும், எதிர்பாருங்கள். இப்போது அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய அனுபவத்தையும் தன்னை கவர்ந்த அந்த இஸ்லாத்தை பற்றியும் தெள்ளத் தெளிவாக அழகிய முறையில் சொல்ல வருகை தருமாறு அவரிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நெடுநேரமாக எதையோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பின்படி சாதி ஒழிந்தது என்பதை பற்றி இங்கே நான் பேசுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அதற்கு முன்னால் எனது பெயரை சொல்லுகின்ற போது சிவசுப்பிரமணியம் என்ற சிராஜுதீன் என்று சொன்னார்கள். போஸ்டரிலும் கூட அப்படித்தான் அச்சடித்திருக்கிறார்கள். உண்மையை சொன்னால் எனக்கு சிவசுப்பிரமணியம் என்ற பெயர் எந்த வகையிலும் பொருத்தமில்லாத ஒரு பெயர். அது ஏதோ இன்றைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், முஸ்லீமாக ஆகிவிட்டேன் என்பதற்காக சொல்லவில்லை. அந்த பெயர் இயல்பாகவே எனக்கு பொருத்தமில்லாத பெயர். எப்படி என்று கேட்டால், சிவ என்பது சைவத்தை குறிக்கக்கூடியது. சைவம் என்றால் இறைச்சி உண்ணாதவர்கள், புலால் உண்ணாதவர்கள் சைவர்கள் என்று சொல்வார்கள். நான் பிறப்பால் ஒரு தாழ்த்தப்பட்டவனாக இருக்கின்ற போது ஒரு சைவனாக இருப்பதற்கு வழியே கிடையாது. ஏனென்று சொன்னால், தாழ்த்தப்பட்டவர்களை வேதத்திலே புலையர் என்று சொல்வார்கள். புலையன் என்று சொன்னால் புலால் உண்ணுபவன் என்று அர்த்தம். ஆக புலால் உண்ணுகின்ற ஒருவன் சைவனாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து சுப்பிரமணியம் என்ற பெயர். சுப்பிரமணியம் என்றால் அழகிய பிராமணன் என்று அர்த்தம். சமஸ்கிருத மொழியிலே சு என்ற எழுத்துக்கு அழகிய என்று பொருள். பிரம்மண்யன் என்று சொன்னால் பிராமணன் என்று பொருள். அழகிய பிராமணனாக நான் எப்படி இருந்திருக்க முடியும்? ஒரு தாழ்த்தப்பட்டவன் என்பதால் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறந்த நான் எப்படி பிராமணனாக இருந்திருக்க முடியும்? ஆக நான் சைவனாகவும் இருக்கவில்லை, பிராமணனாகவும் இருக்கவில்லை. அந்த பெயர் எனக்கு வைத்தவர்கள் தெரியாமல் வைத்து விட்டார்கள். அதனால்தான் அந்த பெயரை சொல்வதற்கு கூட நான் வெட்கப்படுகிறேன். எனக்கு பொருத்தமில்லாத ஒரு பெயர். நான் என்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோனோ அன்றைக்கே அந்த பெயரை முழுவதுமாக நான் மறந்து விட்டேன். இந்த காயல்பட்டினத்தில் தான் அதை திரும்பவும் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். அது போகட்டும். சாதி ஒழிந்தது என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த சாதி என்பது இந்தியாவிலே ஏறத்தாழ 2000த்திற்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கின்றது. எந்த ஒரு இந்துவையும் கூப்பிட்டு இங்கே எத்தனை ஜாதிகள் இருக்கிறது என்று கேட்டால் யாராலும் சொல்ல முடியாது. இந்தியாவிலே ஒரு மனிதனால் கூட என்ன ஜாதி எத்தனை ஜாதிகள் என்பதை அறுதியிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு ஜாதிகள் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட முடியும்.
இருக்கின்ற ஜாதிகளிலெல்லாம் மிக உயர்ந்த ஜாதியாக கருதி கொள்ளுகின்ற ஒரு ஜாதி பிராமண ஜாதி. அதை போலவே இருக்கின்ற ஜாதிகளிலெல்லாம் மிக கீழான கேவலமான இழிவான ஒரு சாதியாக கருதப்படுகின்ற ஜாதி தாழ்த்தப்பட்ட ஜாதி. இதை மட்டும் சொல்லிவிட முடியும். இந்த பிராமணர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இடையில் ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கின்றன. அது நமக்கு தேவையும் இல்லை. ஏனென்று சொன்னால், நான் ஒரு தாழ்த்தப்பட்டவன். இந்த எல்லா சாதிகளும் ஒன்றன் மேல் ஒன்றாக படிநிலை சமுதாயமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் தாங்குகின்ற ஜாதிதான் தாழ்த்தப்பட்ட ஜாதி. சரி, சாதி இருந்து விட்டு போகட்டுமே, அதை ஏன் ஒழிக்க வேண்டும்? வேறு வேலையே கிடையாத நமக்கு? சாதியை ஒழிக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன வந்தது? ஏனென்றால் அந்த ஜாதி, அந்த சாதியினுடைய தோற்றம், அந்த ஜாதியினுடைய வெளிப்பாடு, அந்த ஜாதியினுடைய அதனுடைய வீச்சு, இவைகளை எல்லாம், அந்த ஜாதியினுடைய கொடுமைகளை எல்லாம் அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும் ஜாதி ஒழிக்கப்பட வேண்டுமா அல்லது வளர்க்கப்பட வேண்டுமா என்பது. சாதி ஒழிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். என்னை பொறுத்தளவில் என் ஜாதி ஒழிந்து விட்டது. ஆனால் பொதுவாக சொன்னால் சாதி ஒழியவில்லை. ஏன் தெரியுமா? இந்தியாவில் என்றைக்கு ஜாதி ஒழிந்து விடுகிறதோ அன்றைக்கு இந்து மதம் ஒழிந்து விட்டது. இந்த இந்து மதம் என்பதை பிடித்து நிறுத்தி கொண்டிருப்பது ஜாதி மட்டும்தான். இந்த ஜாதியை காப்பாற்றுவதற்காகவே இந்து மதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக அது என்னை பொறுத்தளவிலே ஒழிந்து விட்டது. விரும்பினால் இந்தியாவிலே இருக்கின்ற ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனுக்கும் அது ஒழிந்துவிடும். ஆனால் அவர்கள் விரும்பவில்லை. இந்த ஜாதி ஒழிப்பு என்பது ஏதோ எனது காலத்திலே நான் சிந்தித்து ஏற்றுக்கொண்டது அல்ல. 2000 ஆண்டுகளாக, அதற்கு மேலாக கூட இந்த தேசத்திலே சாதிய போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த போராட்டங்களை யார் எல்லாம் தோற்றுவித்தார்களோ அவர்களெல்லாம் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், புறக்கணிக்கப்பட்டு, கொளுத்தப்பட்டு, கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நந்தனார் என்ற ஒரு தாழ்த்தப்பட்டவன் கோவிலுக்குள்ளே நுழைவேன் என்று அத்துமீறிய போராட்டம் செய்த போது அவனை கொன்றுவிட்டார்கள். தீயிலே எரித்துவிட்டு அவன் பக்தியிலே முக்தி அடைந்து விட்டான் என்று சொல்லிவிட்டார்கள். அதுபோல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் 10வது நூற்றாண்டிலே திருநாளை போவார் என்ற ஒரு ஆழ்வார், தாழ்த்தப்பட்டவர், கடவுளை வணங்குவேன் என்று கோவிலுக்குள்ளே நுழைந்த போது அவரையும் கொன்றுவிட்டார்கள். இதையெல்லாம் கொன்றுவிட்டு அவர்கள் அதற்கு வேறு கதை கட்டிவிட்டார்கள். ஆக சாதியை ஒழிக்க முடியாது, நம்மளவிலே ஒழித்து கொள்ளலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இந்த சாதி எப்படி உருவானது, அதை யார் உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் அந்த புத்தகத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறேன். இருந்தாலும் இங்கேயும் அதை சொல்லியாக வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் தாழ்த்தப்பட்டவன் என்று இங்கே சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் தாழ்த்தப்பட்டவன் யாரும் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்பட்டுக் கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு சக மனிதன் தன்னோடு ஒரு சக மனிதனை மனிதனாக கூட மதிக்காத ஒரு ஜாதியை எப்படி சாதி என்று சொல்லிக் கொள்ள முடியும்? ஒரு மனிதனை இன்னொருவன் தொட்டாலே தீற்று என்று சொல்லுகின்ற போது அவன் எப்படி அதை, நான் இந்த ஜாதியிலே பிறந்தவன், நான் ஒரு கீழ் ஜாதிக்காரன், நான் ஒரு தாழ்த்தப்பட்டவன் என்று எப்படி பெருமையாக சொல்லிக் கொள்ள முடியும்? இந்த தேசத்திலே 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன. அந்த 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களிலே இந்தியாவினுடைய மக்கள் தொகையிலே 5இல் 1 பகுதி மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று தனியான தெருக்கள், தனியான குளம், தனியான கோவில், தனியான சாலை, இப்படி ஒரு அந்நிய தேசத்தை போல அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களெல்லாம் இந்தியர்கள் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதைவிட அவர்களை இந்துக்கள் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்களே அல்ல. 1911 ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலே முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற போதுதான் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்களாக ஆக்கப்பட்டார்கள். அதுவரை அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்களே அல்ல. அவர்களுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்களெல்லாம் பௌத்தர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரியர்கள் இந்த தேசத்திற்குள்ளே நுழைந்த போது ஆண்கள் மட்டும்தான் வந்தார்கள், பெண்களை அழைத்து வரவில்லை.
ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு பிழைப்பு தேடி இந்தியாவிற்குள் நுழைந்த போது ஆண்கள் மட்டுமே வந்தார்கள் ஆரியர்கள். அவர்கள் வந்தபோது இங்கிருந்த திராவிடர்களோடு, இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் திராவிடர்கள் தான். இந்த முஸ்லிம்கள் இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்பதை முஸ்லிம்களே அறியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை முஸ்லிம்களும் திராவிடர்கள், ஆரியத்தால் தோற்கடிக்கப்பட்ட திராவிடர்கள். அவர்கள் அந்த கொடுமைகளில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே தவிர இஸ்லாமியர்கள் அந்நிய தேசத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல. இந்த தேசத்தினுடைய பூர்வீக குடிகள், இந்த தேசத்தின் மண்ணின் மைந்தர்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். நான் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டது போல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆரியர்கள் வந்தபோது ஆரியர்கள் திராவிட பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். முதலிலே வந்த ஆரியர்களுக்கும் முதலிலே இருந்த திராவிட பெண்களுக்கும் நடந்த அந்த கலப்பிலே உருவானவர்கள் பிராமணர்கள். அதற்கு பிறகு பல தடவை கலப்புகள் உருவாகி அந்த கலப்பிலே பல ஜாதிகள் உருவானதாக மனுஸ்மிருதி கூறுகிறது. இப்படிதான் ஜாதிகள் உருவானது. அப்படி ஜாதிகள் உருவான பின் அந்த ஜாதிகளிலே கடைசி ஜாதியாக தாழ்த்தப்பட்டவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் அந்த ஆரியர்களோடு என்றுமே கலக்காமல் இருந்து விட்டார்கள். அப்படி கலக்காமல் இருந்ததன் காரணமாக தாழ்த்தப்பட்டவர்களை அவர்கள் ஒடுக்கினார்கள். அப்படி ஒடுக்கப்பட்டதன் விளைவாக அவர்கள் அடித்து துரத்தப்பட்டார்கள். அப்படி அடித்து துரத்தப்பட்ட திராவிடர்கள் தஞ்சமடைந்த பகுதிதான் தமிழகம், தென் தமிழகம், தென்னாடு. இப்படி தென்னாட்டிலே இருந்த தமிழர்கள் எல்லாம் ஆரியர்களுக்கு எதிராக போர் தொடுத்து அதை தோற்று போனவர்கள். அப்படி தோற்று போனவர்களை அவர்கள் அடிமைகளாக ஆக்கிவிட்டார்கள். அதைத்தான் சூத்திரன் என்று சொன்னார்கள். சூத்திரன் என்றால் அடிமைகள், தாசர்கள் என்று பொருள். அதுபோல ஆரியத்தையும் ஆரியர்களுடைய கடவுளையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருந்தது தொடர்ந்து. அந்த கூட்டம்தான் ஆதி திராவிடர்கள். அவர்களும் திராவிடத்தினுடைய ஒரு பகுதி. அவர்கள்தான் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள். இன்றைக்கு பல்லர்கள், பறையர்கள், சக்கிலியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் அனைத்தும் ஆதி திராவிடர்கள் தான். இன்றைக்கு இவர்கள் வரலாறு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் தான் பௌத்தர்களாக இருந்தவர்கள். பௌத்தம் இந்து மதத்தால் அழிக்கப்பட்டது. இந்தியாவிலே இந்து மதத்திற்கு எதிராக எந்த ஒரு கொள்கை வந்தாலும் அதை அழித்து விடுவார்கள். அது கம்யூனிசமாக இருந்தாலும் சரி, பௌத்தமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி, அதை முழுவதுமாக அழித்து விடுவார்கள். இந்துக்களால் அழிக்க முடியாத ஒரே ஒரு தத்துவம் இஸ்லாம் மட்டுமே. அதனால்தான் இஸ்லாத்தை அவர்கள் எதிரியாக ஆக்கிவிட்டார்கள். எல்லா தத்துவங்களையும் அழித்து விட்டார்கள். இந்து மதத்திற்கு சவாலாக இருந்த அனைத்தையும் அழித்து விட்டார்கள். அழிக்க முடியாத ஒன்று இஸ்லாம் என்பதால் அதை எதிரியாக ஆக்கிவிட்டார்கள். எதை எடுத்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அதுதான். அதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பௌத்தர்களாக ஆனவர்கள், பௌத்தம் தோற்கடிக்கப்பட்ட போது இந்த பௌத்தம் இலங்கைக்கு சென்றது, அங்கே வாழ்கிறது. ஜப்பான் சென்றது, அங்கே பௌத்தம் இருக்கிறது. சீனாவுக்கு சென்றது, அங்கே பௌத்தம் இருக்கிறது. ஆனால் உருவான இந்தியாவிலே இல்லை. அதை சுத்தமாக கடைத்தெறிந்து விட்டார்கள். அதை பௌத்தம் என்ற அந்த வார்த்தையை கூட அழித்து விட்டார்கள். அதனால்தான் அந்த பௌத்தர்கள் வேறு வழியின்றி தாழ்த்தப்பட்டவர்களாக, கீழ்ஜாதிகளாக மாறினார்கள். அந்த பௌத்தர்கள் அவர்கள்தான் புலையர்கள், அவர்கள்தான் தாழ்த்தப்பட்டவர்கள். அவர்கள்தான் 1911 இந்துக்களாக ஆக்கப்பட்டவர்கள். அப்படி ஆக்கப்பட்டவர்களிலே ஒருவன் தான் நான். இந்த வரலாறு எனக்கு தெரிந்தது. எனது மதம் இந்து மதம் இல்லை என்பது எனக்கு தெரிந்தது. ஆக நான் ஏன் அதற்குள்ளே இருக்க வேண்டும் என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. அதன் விளைவு தான் நான் அந்த கடவுளை வணங்க மாட்டேன் என்று அதை விட்டு வெளியே வந்தேன். அது ஒரு பக்கம். நான் சிறு வயதிலே படிக்க போது நான் படித்த பள்ளி ஒரு முஸ்லிம் பள்ளி. ஆனால் நான் படித்த முஸ்லிம் பள்ளியிலே கூட எனக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லவில்லை. எனக்கு கிடைத்த நண்பர்கள், சிறு வயது நண்பர்கள் அத்தனை பேரும் முஸ்லிம்கள் தான். ஆனால் எனக்கு அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லவே இல்லை. நான் இஸ்லாமியனாக ஆகலாம் என்ற செய்தியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை. ஆனால் அதே காலகட்டத்திலே இந்த ஜாதியின் காரணமாக பல்வேறு கொடுமைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? 15 வயதிலே காலிலே செருப்பணிந்து செல்லக்கூட முடியாது. காலிலே போட்டிருக்கின்ற செருப்பை கழட்டி கையிலே எடுத்துக்கொண்டு எங்கள் பண்ணையார் வந்தால் அவருக்கு எதிராக நாங்கள் ஒதுங்கி நடந்து போக வேண்டும். எங்கள் ஊரிலே தோளிலே துண்டு போட்டு கொண்டு நடந்து போக முடியாது. பண்ணையார் வந்தால் தோளிலே இருக்கின்ற துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டி கொள்வார்கள்.
சைக்கிளிலே ஏறி செல்ல முடியாது, அவர்களை கண்டால் இறங்கிதான் செல்ல வேண்டும். இப்படி பல கட்டுப்பாடுகள். இது ஏதோ புராண காலத்தில் நடந்தது அல்ல, என் காலத்திலே நான் அனுபவித்த கொடுமைகள். இந்த கொடுமைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? எனது குடும்பம் வசதியான குடும்பம், எனது குடும்பத்திலே படித்தவன், எனது குடும்பத்தாரும் படித்தவர்கள். நாங்கள் எதற்காகவும் அந்த பண்ணையாரிடமோ அல்லது மேல் ஜாதிக்காரிடமோ நின்று கொண்டு கைகொட்டி கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு எப்போதுமே இருந்ததில்லை. ஆனாலும் எனது ஜாதி கீழ் ஜாதி என்பதால் நான் அவர்களுக்கு பணிந்து போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அவர்களோடு சமமாக உட்கார முடியாது. எங்களது கிராமத்திலே இருக்கின்ற டீ கடைகளிலே தாழ்த்தப்பட்டவர்கள் தரையில் தான் வந்து டீ குடிக்க முடியும். எங்கள் தாழ்த்தப்பட்ட பெண்கள், அவர்களுடைய நிலை மிகவும் மோசம். பல காரணங்களை சொல்லி அவர்களை இன்னமும் கூட ஓட்டாண்டிகளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், சடங்கு சம்பிரதாயங்களின் பெயரால் அவர்களுடைய கொஞ்ச நஞ்ச உழைப்பையும் உருக்கி, அவர்களுடைய உழைப்பை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு அவர்களை அடுத்த வேளை உணவுக்காக கூட தங்களிடம் கையேந்தி நிற்க வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் ஆட்சி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் அதை உணராமல் அது தங்களுடைய தலைவிதி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்திலே கண்கொடுத்தவனிதம் என்ற ஒரு கிராமத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கே திருவாரூர் தங்கராசி என்ற ஒரு திராவிட கழகத்தினுடைய மிக முக்கிய ஒரு தளபதி இருந்திருக்கிறார். அவர்தான் இரத்த கண்ணீர் என்ற ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளரும் கூட. அந்த கிராமத்தினுடைய மக்கள் மிகவும் கேவலமான நிலையிலே இருந்திருக்கிறார்கள். ஆனால் கடுமையான உழைப்பாளிகள். இப்படி கடுமையான உழைப்பாளிகளாக இருக்கின்ற அந்த மக்கள் ஏன் இன்னும் முன்னேறாமல் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. அதை தெரிந்து கொள்வதற்காக தந்தை பெரியார் அவர்களை அழைத்து கொண்டு அங்கே சென்று இருக்கிறார். நான் சொல்வது பல ஆண்டுகளுக்கு முன்னால். தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை சொல்வதற்கு முன்னால் நான் சொல்லுகிறேன். அங்கே போன போது அந்த மக்களை தந்தை பெரியார் அவர்கள் சந்தித்து கேட்கிறார்கள், நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்கள், நல்லவர்கள், உங்களிடம் கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது, அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் இன்னும் முன்னேறவில்லை என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், கடவுள் எங்கள் தலையிலே அப்படி எழுதிவிட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று. அப்போதுதான் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், கடவுள் இல்லை, கடவுளின் பெயரால் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள், உங்களை கீழான ஜாதியாக கேவலமானவர்களாக நடத்துகின்ற கடவுள் என்றுமே இருந்ததில்லை என்று கடவுள் மறுப்பு கொள்கையை அங்கே தான் தந்தை பெரியார் அவர்கள் டிக்ளேர் பண்ணுகிறார். கடவுள் மறுப்பு கொள்கை சொன்னதனுடைய காரணம் இதுதான். ஆனால் இன்றைக்கு திராவிட கழகத்தார் கடவுள் இல்லை என்பதோடு நின்று விட்டார்கள். தந்தை பெரியார் அவர்கள் மிக அழகாக சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்று சொல்லுகிறோமே, அது திராவிடனுக்குரியது. இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் திராவிடர்கள். உண்மையான விடுதலை வேண்டுமானால் நீங்கள் திராவிட கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், முஸ்லிம்களாக ஆகிவிடுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது, அதை விட சிறந்த கொள்கை உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பெரியார் வழி வந்தவர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தந்தை பெரியார் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு தவறுதான், குறை. அவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அதற்கான பதிலையும் அவர் சொன்னார், அது வேறு விஷயம். ஆனால் அவர் சொன்னதை இவர்கள் கேட்க தயாராக இல்லை, சுருக்கிவிட்டார்கள். கடவுள் இல்லை என்று சொன்னார் என்பதை மட்டும் இவர்கள் எடுத்துக்கொண்டார்களே தவிர கடவுள் இல்லை என்று எதற்காக சொன்னார் என்பதையும் சொல்லவில்லை. கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு வேறொன்று சொன்னாரே, அதையும் இவர்கள் சொல்ல தயாராக இல்லை. இன்றைக்கு இஸ்லாத்தை விமர்சனம் செய்கின்றவர்களே பெரியாரிஸ்டுகள் முன்னணியில் நிற்கிறார்கள். பெரியாரை சொல்லி பிழைப்பு நடத்துகின்றவர்கள் முன்னணியிலே நிற்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களை அதைத்தான் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் பெரியாரை பற்றி சொல்லுகிறீர்கள்? பெரியார் தான் சொன்னார், நீங்கள் முஸ்லிம்களாக ஆகிவிடுங்கள், உங்களது தீண்டாமை ஒழிய வேண்டுமானால் இஸ்லாம் மட்டுமே சரியான மருந்து, உங்களது பிரச்சனைக்கு மருந்து வேண்டுமானால் நீங்கள் இஸ்லாமியர்களாக ஆவது மட்டுமே ஒரே வழி என்று மிக தெளிவாக சொன்னார்கள். அது எந்த காலகட்டத்திலே? இந்தியாவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகள் நடந்த அந்த காலகட்டத்திலே, இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிந்து இந்து முஸ்லிம் கலவரம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே கூட தந்தை பெரியார் அவர்கள் தைரியமாக சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது மட்டும்தான் உங்களது ஜாதிய தீண்டாமையிலிருந்து உங்களை காப்பாற்றும் என்று தெளிவாக சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பெரியார் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களும் அதை சொல்ல தயாராக இல்லை. இன்றைக்கு பெரியாரை புரிந்து கொள்ளாத முஸ்லீம்களும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர் கடவுள் மறுப்பாளர், அவர்களை பற்றி நீங்கள் பேசாதே என்று இவர்கள் மறுத்து விடுகிறார்கள். இந்த இழிவான கேவலமான
ஆடு மாடுகளை விட எங்கள் கிராமத்திலே ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திலே மாடுகளை குளிப்பாட்டுவார்கள். ஆனால் நாங்கள் குளிக்க முடியாது. நாய் போய் தண்ணி குடிக்கலாம். ஆடுகளை குளிப்பாட்டுவார்கள், மாடுகளை குளிப்பாட்டுவார்கள். ஆனால் நாங்கள் அதிலே குளிக்க முடியாது. நாங்கள் ஏன் அதிலே குளிக்க முடியவில்லை என்பதை கூட அவர்கள் உணரவில்லை. அது ஏதோ தலையெழுத்து என்று அவர்களுக்கு அது பழகி போய்விட்டது. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், அந்த மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், இல்லை என்று சொன்னால் அந்த அடிமைத்தனத்திலே அவர்கள் சுகம் கண்டு விடுவார்கள் என்று. இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் தங்களது அடிமைத்தனத்திலே சுகம் கண்டு விட்டார்கள். அந்த அடிமைத்தனம் தங்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் அதிலே ஐக்கியமாகி விட்டார்கள். தாங்கள் அடிமைகளாக இருக்கின்றோம் என்ற விஷயத்தை கூட அவர்கள் மறந்து விட்டார்கள். அதனால் தான் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதிலே கிடைக்கின்ற அந்த அற்பத்தனமான சலுகைகளை விட்டு அவர்கள் வெளியே வர தயங்குகிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த சலுகைகள் தான் உங்களை வாழ வைக்கிறது என்று சொன்னால் ஏறத்தாழ 60 ஆண்டு காலம் உங்களுக்கு சலுகைகள் கிடைத்திருக்கிறது. அந்த சலுகைகளை கிடைத்த பிறகு நீங்கள் முன்னேறி இருக்கலாமே, ஏன் முன்னேறவில்லை? 60 ஆண்டு காலம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 44 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், 105 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஏன் சேரிகளாகவே இருக்கிறது? இன்னும் ஏன் தீண்டாமை இருக்கிறது? உத்தப்புறத்திலே ஏன் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடையிலே குறுக்கு சுவர் அமைக்கிறார்கள்? அங்கே ஏன் சாமி கும்பிட செல்லுகின்ற போது அங்கே ஏன் கோவில் நுழைவு போராட்டம் தேவைப்படுகிறது? ஆக இந்த மக்கள் அந்த சலுகை என்ற அற்பத்தனத்துக்காக ஆசைப்பட்டு தங்களது ஈனத்தனங்களை அவர்கள் பெருமையாக கருதி கொண்டிருக்கிறார்கள், அல்லது அதை விட்டு வெளியே வர அவர்கள் தயாராக இல்லை. அது அவருடைய சுயமரியாதை இல்லாததை காட்டுகிறது என்பதுதான் என்னுடைய வாதம். அவர்கள் வேண்டுமானால் என்னை கோபித்துக் கொள்ளட்டும். ஏனென்று சொன்னால் நான் சொல்லுவது அந்த சமூகத்தை அல்ல, எனது உறவினர்களை. அந்த சமூகம் என்று சொல்வது எனது உறவினர்கள். இன்னும் எனது தந்தையும் எனது சகோதரனும் இன்னும் எனது உறவினர்கள் அத்தனை பேரும் தாழ்த்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை சொல்லுகின்ற உரிமை எனக்கு இருக்கிறது. நான் சொல்லித்தான் ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. மருத்துவமனை அழகாக இருக்கிறது, சுகமாக இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது என்பதற்காக நோயாளியாக இருந்து விட முடியாது. நோயாளி மட்டும்தான் மருத்துவமனையிலே இருக்க முடியும். மருத்துவமனை சுகமாக இருக்கிறது, அங்கே ஏசி இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது, அங்கே நல்ல உணவு தருகிறார்கள் என்பதற்காக நோயாளியாகவே இருந்து விடேன் என்று சொல்வது எப்படி முட்டாள்தனமோ, அந்த முட்டாள்தனத்தை இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு வேறு வழியே கிடையாமல் இருந்தால், வழியே கிடையாது, நான் தாழ்த்தப்பட்டவன், இந்த ஈன நிலையிலிருந்து இழிவான நிலையிலிருந்து வெளியேறுவதற்கு எனக்கு வழியே இல்லை, அப்படி என்ற ஒரு நிலை இருந்தால் நீங்கள் இருந்திருக்கலாம். அப்படி ஆனால் இருக்கிறது, உங்கள் கண் முன்னே இருக்கிறது. இதோ நான் இருக்கிறேன், நான் சாட்சியாக இருக்கிறேன். என்னை பார்த்த இன்னும் நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களும் நன்றாக இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை, கௌரவமான வாழ்க்கையை, கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை பார்த்த பிறகும் நாங்கள் இன்னும் கேவலத்திலே இருக்கிறோம், எங்களுடைய தலைவிதி எப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை என்ன செய்ய முடியும்? கிணற்றிலே விழுந்து விட்டால் விழுந்தவனை கயிற்றை கொடுத்துத்தான் தூக்க முடியும். நானும் இறங்கி அவர்களை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு நான் கிணற்றை விட்டு தாண்டி வருவது என்று சொல்வது பைத்தியக்காரத்தனமானது. நான் அவர்களுக்கு வழியைத்தான் காட்ட முடியும். கயிறை போட்டு பிடித்துக்கொள் என்று சொல்லலாம், அவர்கள் தான் பிடித்து கொண்டு மேலே வர வேண்டும். நானும் கிணற்றுக்குள்ளே இறங்கி எனது தோளிலே அவர்களை சுமந்து கொண்டு நான் மேலே வந்துதான் அவர்களை விட வேண்டும் என்று சொன்னால் அந்த பைத்தியக்காரத்தனத்தை செய்ய நான் தயாராக இல்லை. இது வழி, நான் காட்டிவிட்டேன். நான் அதோ அப்படியே செல்லுங்கள், உங்களுக்கு வழி இருக்கிறது என்று சொல்லவில்லை. நான் சென்ற வழியில் வாருங்கள் என்று தான் சொல்லுகிறேன். நான் நன்றாக இருக்கிறேன், என் பின்னே வாருங்கள் என்று தான் சொல்லுகிறேன். இதை பார்த்த பிறகும் அவர்கள் வர தயாராக இல்லை என்று சொன்னால் அந்த மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். அந்த மக்களை கோபப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அவர்களுக்கு தன்மானம் இருந்தால் சிந்தித்து பார்க்க வேண்டும், அவர்களது சுயமரியாதை இருந்தால் அதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த தேசத்திலே ஏன் இருக்க வேண்டும் ஜாதி? இன்றைக்கு இருக்கின்ற முஸ்லீம்கள், நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கின்ற முஸ்லீம்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள்? 1950க்கு முன்னால் இந்த தேசத்திலே மிகப்பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை பிரித்து விட வேண்டும் என்ற கலவரம். அது எதற்காக வந்தது? இந்தியாவிலிருந்து முஸ்லீம்களை பிரித்து விட வேண்டும் என்ற பிரச்சனை யார் எழுப்பியது? முஸ்லீம்கள் கேட்டார்களா எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று? இந்துக்கள் சொன்னார்கள். எதற்காக சொன்னார்கள்? அன்றைக்கு
வட இந்தியாவிலே இருந்த தாழ்த்தப்பட்டவர்களும் சாதியால் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களும் அணி அணியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்படி அணி அணியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த அந்த வேளையிலே அவர்களை திரும்ப இந்து மதத்திற்கு கொண்டு வருவதற்காக வேண்டி ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. சுவாமி சிரத்தானந்தர் என்பவருடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கத்திற்கு பெயர் சுத்தி இயக்கம். அந்த சிரத்தானந்தர் என்பவர் காந்திஜிக்கு நெருக்கமானவர், காந்தியினுடைய நண்பர். அவர் சுத்தி இயக்கத்தை ஆரம்பித்தார். சுத்தி இயக்கம் என்றால் என்ன? சுத்திகரிப்பு செய்வது. ஒருவன் முஸ்லிமாக ஆறிவிட்டால் அவனை சுத்திகரிப்பு செய்து திரும்பவும் இந்துவாக்குவது, அதுதான் அந்த இயக்கத்தினுடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் தப்லீக் இயக்கம். அவன் ஈமான் பலம் இல்லாதனால் தான் திரும்ப சென்று விடுகிறான். ஆகவே ஒருவன் முஸ்லீமாக ஆகிவிட்டால் அவனது ஈமானை பலப்படுத்துங்கள் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தப்லீக் இயக்கம். ஆனால் இன்றைக்கு தப்லீக் இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதனுடைய காரணம் அதிலே உள்ளவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இன்றைக்கு நிலை மாறிவிட்டது. தப்லீக் என்றால் அழைத்தல் என்று பொருள். இஸ்லாத்திற்கு அழைத்தல், அதற்காக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு அவர்கள் பள்ளிவாசலுக்கு அழைத்தல் என்பதோடு சுருக்கி போய்விட்டார்கள். ஏன் அழைக்கக்கூடாது? இஸ்லாத்திற்கு அழையுங்கள். இந்த தேசத்தில் கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியாக சொல்லவில்லை. தாழ்த்தப்பட்டவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு சரியாக சொல்லாத ஒரு காரணம். நான் ஒரு முஸ்லிம் பள்ளியிலே படித்தேன், எனக்கு யாரும் சொல்லவில்லை. ஆனால் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லுகின்ற போது அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள். அந்த 20 கோடி பேரிலே குறைந்தது 10 கோடி பேராவது இந்த இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் அவர்களுக்கு அழிப்பு பணி செய்ய தயாராக இல்லை. அவர்கள் நகரங்களிலே செய்கிறார்கள். நகரங்களிலே மிகப்பெரிய அளவிலே விளம்பரம் செய்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே ஆடம்பரம் செய்து, நிறைய காசு விரயம் செய்து, மிகப்பெரிய அளவிலே கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணி செய்கிறார்கள். ஆனால் எந்த செலவும் இல்லாமல் கிராமங்களிலே சென்று அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னால் நிச்சயமாக அதிலே எத்தனையோ பேர் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. இன்றைக்கு இயக்கங்கள், ஜக்ரியா பாய் போன்றவர்கள் இயக்கங்கள், இந்த தாவா செய்கின்றவர்கள் இன்றைக்கு கிராமங்களுக்கு செல்லுகிறார்கள். அவர்கள் சென்று விட்டு சொல்லுகிறார்கள், அந்த கிராம மக்கள் சொன்னால் கேட்கிறார்கள். திரும்ப திரும்ப சொல்லுங்கள். இன்றைக்கு சொன்னால் இன்றைக்கே தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்றைக்காவது ஏற்றுக்கொள்ளலாம். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் 15 ஆண்டுகள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்திருக்கிறேன். 15 ஆண்டுகள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த பின் தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். நான் இஸ்லாத்தை புரிந்து கொண்ட பின், அதை எடுத்து சொன்ன பின் கூட என்னால் நான் ஏற்றுக்கொள்வதற்கு 15 ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பாமரர்கள். எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹ் நாடினால் அவர்களும் ஒரு காலத்தில் வருவார்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் எடுத்து சொல்வதால் மட்டும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் நாட்டம் இருக்க வேண்டும். அல்லாஹ் எதை நாடினானோ அது மட்டும்தான் நடக்கும். நாம் எடுத்து சொல்வதால் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது நமக்காக. நாம் நினைக்கின்றோம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறோம், அது அவர்களுடைய நன்மைக்கு என்று. நிச்சயமாக கிடையாது. இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது, அந்த நினைவு வர வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமியர்கள், இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லிம்கள் ஆளுக்கு ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னாலே இந்தியா முஸ்லிம் நாடாக இருக்கும். சொல்லவில்லை, அதற்கு தயாராகவும் இல்லை. அது ஏதோ இயக்கங்கள் வந்துதான் சொல்ல வேண்டும் அவர்கள் நினைக்கிறார்கள். ஏன் உங்களால் சொல்ல முடியாதா? இஸ்லாம் என்ன அவ்வளவு மிகப்பெரிய விஷயமா, சொல்ல முடியாத விஷயமா? அதை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு அந்த குரான் ஹதீஸ் இப்படி எல்லாவற்றையும் படித்து விட்டு சென்றால்தான், அதையெல்லாம் சொன்னால்தான் அவனை ஏற்றுக்கொள்வான் என்று ஒன்றுமே கிடையாது. சின்ன விஷயத்தை பார்த்தால் கூட அவன் ஏற்றுக்கொள்ளுவான். பார்க்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் கேள்விப்படுகிறோம். ஒரு அரபு தேசத்திலே நடந்த ஒரு விஷயம் பத்திரிகை வாயிலாக கிடைக்க பெற்றோம். முஸ்லிம் இளைஞர்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு துணிகளை துவைத்து போடுவதற்காக ஒரு யூத பெண்மணி பணியாளாக பணி செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் தினந்தோறும் துணிகளை கொடுக்கிறார்கள், அவர்கள் துவைத்து கொடுத்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் அந்த முஸ்லிம் பெண்மணிக்கு அந்த யூத பெண்மணிக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இந்த துணிகள் எல்லாம் தூய்மையாகவே இருக்கிறதே, அதற்கு எதற்காக எங்களிடம் திரும்ப திரும்ப துவைக்க கொடுக்கிறீர்கள் என்று. இல்லை, நாங்கள் போட்டு
அணிந்த துணிகள் தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் அணிந்த துணி கூட ஏன் இப்படி இவ்வளவு சுத்தமாக இருக்கிறது எப்படி என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சுத்தமானவர்கள், நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் சிறுநீர் கழித்த பிறகு கூட சுத்தம் செய்வோம், அதனால்தான் எங்களுடைய துணி வாடை இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது என்று. அந்த காரணத்திற்காக அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள். இப்படி குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லித்தான் தெரிய வேண்டியும் என்ற அவசியம் இல்லை. ஒரு முஸ்லீமாக நடந்தாலே அதுவே தாவா. ஒரு முஸ்லீமாக நடந்தால் அது தாவா. அதை பார்த்து கொண்டு ஒரு இஸ்லாமியர் இறந்து விடுகிறார், இறந்து போன இஸ்லாம், அவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், இறந்து போனவருடைய உறவினர்கள் எல்லாம் வருகிறார்கள், அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். எவ்வளவு கண்ணியமான முறையிலே அடக்கம் செய்யப்படுகிறார் என்பதை பார்த்த அவரது உறவினர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு யாரும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லவில்லை. ஆக இந்த நடத்தை இருக்க வேண்டும், அது எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இப்படித்தான் இஸ்லாம் வளர வேண்டுமே தவிர நாம் இஸ்லாம் என்பது எடுத்துச் சொல்வது அவர்களுடைய பணி, நமக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஒரு டிபார்ட்மெண்ட். இஸ்லாத்தில் தனித்தனி டிபார்ட்மெண்ட் என்பதே கிடையாது. இஸ்லாம் என்பது அனைத்தையும் உள்ளடக்கியது. இஸ்லாத்திலே அரசியல் என்பது அரசியல், சமூகம், சட்டம், இப்படி பல்வேறு துறைகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. ஒரே ஒரு நபிதான் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டியாக இருந்தாரே தவிர தனித்தனியாக இதற்கு அவர், அதற்கு அவர், அதற்கு அவர். இந்து மதத்தில் இருக்கிற கடவுள் போல கல்விக்கு ஒரு கடவுள், வீரத்திற்கு ஒரு கடவுள், செல்வத்திற்கு ஒரு கடவுள் என்று இஸ்லாம் எந்த காலத்திலும் சொன்னது கிடையாது. எல்லாவற்றையும் உள்ளடக்கியது இஸ்லாம். அரசியல் என்று சொன்னால் அதற்கு வழிகாட்டி அங்கே இருக்கிறது. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாத்திலே இருக்கிறது. ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் இஸ்லாத்திலே இருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு இஸ்லாத்தை நாம் பகுதியாக பிரித்து கொண்டு விட்டோம். அரசியல் என்று சொன்னால் அதற்கு ஒரு தனிப்பிரிவு, மார்க்கம் என்று சொன்னாலே பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவதுதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டமே இருக்கிறது. தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம் தான். வெறும் அஸ்திவாரத்திலே கட்டிடம் குடியிருக்க முடியாது யாரும். வெறும் அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு கட்டடம் எழுப்பப்பட்டால் அது உடைந்து வீணாகிவிடும். ஆனால் வெறும் அஸ்திவாரத்தை போட்டு அதிலே யாரும் குடியிருக்க முடியாது. அதற்கு பிறகு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இஸ்லாம் அப்படித்தான் பறந்து விரிந்து பல்வேறு விஷயங்களை தங்களுக்குள் உள்ளடக்கி இருக்கிறது. ஆனால் முஸ்லீம்களும் அதை புரிந்து கொள்ளவில்லை. முஸ்லீம்கள் புரிந்து கொண்டிருந்தால் இந்த இஸ்லாம் இந்த தேசத்தில் இன்னும் பரவி இருக்கும். இன்னும் பரவி இருந்தால் இந்த தேசம் முஸ்லீம் நாடாக இருக்கும். இந்த இந்தியாவுடைய வரலாறை எடுத்துக்கொண்டால் வெறும் 1000 வருஷத்துக்கான வரலாறு மட்டும்தான் இந்தியாவிலே நம்மிடம் இருக்கிறது. அந்த 1000 வருடம் வரலாற்றிலே 800 ஆண்டு காலம் முஸ்லீம்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், 200 ஆண்டு காலம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த 800 ஆண்டு காலத்திலே அந்த முஸ்லீம் ஆட்சியாளர்கள் எண்ணி இருந்தால் இந்த தேசம் முஸ்லீம் நாடாக இருக்கும். இன்றைக்கு இவர்கள் கையேந்தி அரைகுறையாக நின்று கொண்டு கையேந்தி கொண்டு அரசியல் லாபத்திற்காக அவர்களிடம் கையேந்தி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்காது. அதுபோல இந்த படிப்பு, பதவி, இப்படி பல விஷயங்கள் உண்டு. தாழ்த்தப்பட்டவர்கள் படித்து விட்டால் அவர்களுடைய தீண்டாமை போய்விடும் என்ற ஒரு வாதம் வந்தது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிலே மெத்த படித்தவர். ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு கூட பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான போது அவர் கையெழுத்து போட்ட அந்த பேனாவை தண்ணீர் தெளித்து தான் எடுத்தார்கள், தீட்டுப்பட்டு விடும் என்பதற்காக. இந்த இந்திய தேசத்தினுடைய சட்டத்தை உருவாக்கிய ஒரு சிற்பிக்கே அந்த நிலைமை என்று சொன்னால் சாமானிய மனிதன் எனக்கு எவ்வளவு கொடுமைகள் ஏற்பட்டிருக்கும். அம்பேத்கருக்கே அவமானம் ஏற்பட்டது. அம்பேத்கரை அவமானப்படுத்தியவர்கள். அதுபோல அரசியல் அதிகாரம் கிடைத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும், எல்லாம் கிடைத்து விடும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பாராளுமன்ற சபாநாயகராக இருக்கின்ற மீரா குமார் என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மணி, அவருடைய தந்தை பாபு ஜெகஜீவன் ராம் என்பவர் 50 ஆண்டு காலம் இந்திய பாராளுமன்றத்திலே உறுப்பினராக இருந்தவர். ஏறத்தாழ 17 ஆண்டு காலம் மத்திய மந்திரியாக இருந்தவர். இந்தியாவினுடைய துணை பிரதமராக இருந்தவர். அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்களே அவரும் ஒருவர். ஆனால் காசியிலே சங்கரானந்த் என்பவருடைய ஒரு சிலையை அவர் திறந்து வைக்கிறார். அந்த சங்கரானந்த் என்பவர் ஒரு பிராமணர். அவர் சிலையை பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற ஜெகஜீவன் ராம் திறந்து வைக்கிறார்.
அவர் திறந்து வைத்துவிட்டு போன பிறகு அந்த சிலையை அப்படியே பெயர்த்து கொண்டு காசியிலே குளிப்பாட்டி திரும்ப கொண்டு வந்து வைத்தார்கள். ஏனென்றால் ஒரு தாழ்த்தப்பட்டவன் திறந்து வைத்ததால் தீட்டாக்கி விட்டது என்று. எவ்வளவு பெரிய அவமானம் ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு! அவன் என்ன பதவியிலே இருந்தாலும். அது மட்டுமல்ல, அந்த மனிதன் இறந்த பிறகு டெல்லியிலே அவருடைய பிணத்தை புதைப்பதற்கு கூட அவர்கள் இடம் தரவில்லை. 50 ஆண்டு காலம் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்து இந்தியாவினுடைய துணை பிரதமராக இருந்த ஜெகஜீவன் ராமுக்கே அந்த நிலை. ஆக சாதி ஒழிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். இல்லை, அது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. வடிவம் வேறுபடும். அன்றைக்கு நேராக எட்டினில் என்று சொன்னவன் இன்றைக்கு வேறு விதமாக சொல்லுவான். மதுரை மாவட்டம் உத்தபுரத்திலே தீண்டாமை சுவர் இருக்கிறது. அது 15 ஆண்டு காலம் அப்படியே தான் இருந்தது. ஏதோ ஒரு காரணத்திற்காக போன பத்திரிகையாளர்கள் அதை பார்த்து விட்டு சொன்னதுக்கு பிறகுதான் தெரிகிறது அங்கே தீண்டாமை சுவர் இருந்தது. அதன் பிறகுதான் தெரிகிறது திருச்சியிலும் அது போல ஒரு சுவர் இருக்கிறது. அதன் பிறகு தெரிகிறது கோயம்புத்தூரிலும் அது போல ஒரு சுவர் இருக்கிறது என்று. அந்த பிரச்சனையிலே அந்த கிராமத்திற்கு நான் சென்று பார்த்தபோது அந்த உத்தபுரம் கிராமத்திலே இருந்த அந்த பஞ்சாயத்தினுடைய தலைவி ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மணி. அரசியல் அதிகாரம் கிடைத்து விட்டால் சாதி போய்விடும் என்று சொல்லுகிறார்களே, அதற்கு சொல்லுகிறேன். அரசியல் அதிகாரம் அவருடைய கையிலே தான் இருந்தது. தாழ்த்தப்பட்ட பெண் தான் இங்கே பிரசிடென்ட், ஊராட்சி மன்ற தலைவர். ஆனால் அங்கே அந்த குறுக்கு சுவரின் அப்படியே தான் இருந்தது. இப்போது கூட கொஞ்சமாகத்தான் உடைத்து வழிவிட்டு இருக்கிறார்களே தவிர அந்த சுவர் இன்னும் அப்படித்தான் இருக்கிறது மதுரை மாவட்டத்திலே. ஆக அவமானங்கள் இது சாதாரண விஷயம்தான். இந்த குறுக்கு சுவர் வைக்கிறதுங்கிறது யாருக்கும் இன்னும் குடி போயிடுற விஷயம் கிடையாது. ஆனால் அவமானங்கள், ஒரு மனிதனை அவமானப்படுத்துகிற விஷயம் இருக்கிறதே, அவமானம் எந்த விஷயத்துக்கும் யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டோம், அவமானத்துக்கு தான் தற்கொலை பண்ணிக்குவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவமானம் என்பது ஒருவனை கேவலப்படுத்துகின்ற அந்த நிகழ்ச்சியானது மனமுடைய செய்கின்ற அந்த பணியை இன்னமும் கூட அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படிப்பு, பதவி, இது போன்ற விஷயங்களை எல்லாம் தாண்டி நாங்கள் பல்வேறு காலகட்டங்களிலே சாதிக்கு எதிரான பல போராட்டங்களை நடத்தினோம். அதிலே ஓரளவு வெற்றியும் பட்டோம். எப்படிப்பட்ட வெற்றி என்றால், அடித்தால் திருப்பி அடிப்பது, வெட்டினால் திருப்பி வெட்டுவது, அவர்கள் எங்களை கொலை செய்தால் நாங்களும் அவர்களை திருப்பி கொலை செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு நாங்கள் போனோம். எங்களை காத்துக்கொள்வதற்காக அந்த அளவிற்கு நாங்கள் போராடினோம். ஆனால் ஒரு காலகட்டத்திலே எங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்தது. எப்படி என்று சொன்னால், எங்களை விட்டு அவர்கள் விலகிவிட்டார்கள். எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, விலகிவிட்டார்கள். எங்களை விலகிவிட்ட பிறகு தாழ்த்தப்பட்டவர்கள் தனி, அவர்கள் தனி என்கின்ற அளவிற்கு போய்விட்டது. அவர்கள் கோவிலுக்குள்ளே நாங்கள் போக முடியாது, எங்களுடைய கோவிலுக்குள்ளே அவர்கள் வரமாட்டார்கள். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களுடைய கோவில் என்பது பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்கள்லாம் கிடையாது. ஒரு 7 கற்கள், வரிசையாக 7 கற்களை வைத்திருப்பார்கள். அந்த 7 கற்கள் தான் அந்த கோவில். அதுக்கு ஒரு மேலே ஏதோ போட்டு மூடி இருப்பார்கள். இப்படி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அவமானம் என்பதில்லை, தாழ்த்தப்பட்டவர்களுடைய கடவுளுக்கு கூட அவமானம். இன்னமும் கூட இந்துக்கள் ராகு காலம் யமகண்டம் பார்ப்பார்கள். இந்த ராகு காலத்திற்கென்று ஒரு கதை உண்டு. இந்த ராகு கேது என்ற இரண்டு பேர், அந்த ராகு கேது 2 பேரும் தாழ்த்தப்பட்டவர்கள். பார்க்கடல் என்ற கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்களாம். இது புராணத்திலே உள்ளது, நான் சொல்லவில்லை. இன்னும் நம்பி கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்களாம். அப்படி கடைகின்ற போது அந்த பார்க்கடலிலே அமுதம் கிடைத்ததாம். அந்த அமுதத்தை தேவர்கள் மட்டும் எடுத்துக்கொண்டார்களாம், அசுரர்களுக்கு தரவில்லையாம். இந்த அசுரர்கள் என்பவர்களாம் தாழ்த்தப்பட்டவர்கள். இன்றைக்கு அரக்கர்கள் அசுரர்கள் என்று நாம் டிவியிலே இன்றைக்கு மிகப்பெரிய விளம்பரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரக்கர்கள் அசுரர்கள் என்று விளம்பரங்கள் வருகிறதே, அந்த அசுரர்கள் என்பவர்கள், அரக்கர்கள் என்பவர்களெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள். இப்படி அரக்கர்கள் ஒதுக்கப்பட்டவர்களிலே 2 பேர் தெரியாத, அவர்களுக்கே தேவர்களுக்கே தெரியாமல் புதிதாக வேறு ஏதோ வேடத்திலே சென்று அந்த அமுதத்தை வாங்கி உண்டு விட்டார்கள். அமுதத்தை வாங்கி உண்ட பிறகு அவர்கள் அமரர்களாகி விட்டார்கள்.
அமரர்களாகிவிட்டாலும் கூட அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிராமணர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் தான் ராகு கேது. எல்லா காலமும் நல்ல காலமாம். ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கான காலம் வருகின்ற போது மட்டும் இது ராகு காலம், யமகண்டம் என்று அவர்களை ஒதுக்கி வைத்து இந்த காலம் வரை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக இந்த மக்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ராகு காலம், யமகண்டம் என்று சொல்லி இந்த மக்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அறியாத தாழ்த்தப்பட்ட மக்களும் இன்னமும் இவர்களும் பார்க்கிறார்கள், ராகு காலத்திலே போகக்கூடாது, யமகண்டத்திலே போகக்கூடாது என்று. அதற்கு எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை கூட இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அவமானம்! இதை தெரியாமல் இருந்தால் அவமானம் இல்லை. ஆனால் தெரிந்து கொண்டவன் எப்படி அவமானப்படாமல் இருக்க முடியும்? என்னை இலக்கியத்திலே அவமானப்படுத்தி இருக்கிறான், இதிகாசங்களிலே அவமானப்படுத்தி இருக்கிறான், வேதங்களிலே அவமானப்படுத்தி இருக்கிறான், வாழ்க்கையிலே நடைமுறையிலே ஒவ்வொரு வினாடியும் என்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்றான். இந்த அவமானங்களை எவ்வளவு காலத்திற்கு சுமந்து கொண்டிருக்க முடியும்? கோபம் வர வேண்டாமா? ஏன் வரவில்லை? அந்த கோபம் அவனை விட்டு எங்கே போனது? இந்த அடிமைத்தனமானது ரத்தத்திலே ஊறி போய் விட்டதா? உனக்கு சுயமரியாதை இல்லையா? சுயமரியாதை உள்ள ஒவ்வொருவனும் கேட்டுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் நடந்து போகின்ற பாதையிலேயே நான் ஏன் செல்ல முடியவில்லை? நான் கேட்டேன். கேட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நான் முஸ்லிமாக இருக்கிறேன், கண்ணியமாக இருக்கின்றேன். கேட்காதவர்கள் இன்னமும் வேட்டியை மடக்கி கொண்டு சொல்லுகிறார்கள். எனக்கு தெரிந்து நான் கிராமத்தில் இருக்கின்ற போது வேட்டியை மடித்து சென்றான் என்பதற்காக, மடித்து கட்டி கொண்டு சென்றான் என்பதற்காக தடியால் அடித்தே கொன்றார்கள். ஒருவனை அடித்தே கொன்றார்கள். அவன் செய்த குற்றம் வேறு எதுவுமே கிடையாது. வேட்டியை மடித்து கட்டி கொண்டு போனான். இந்த தேசத்துல வேட்டியை மடிச்சு கட்டு போறது ஒரு பெரிய குற்றமா? அவனுடைய கொலைவெறி ஜாதியை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான். இன்றைக்கு அரசாங்கத்துக்கு முன்னாடி நீங்க ஏதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் கோரிக்கை வச்சாங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஆனால் நாங்கள் மதம் மாறப் போகிறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டும் ஒட்டுமொத்த அரசாங்க அதிகாரிகளும் அங்கேதான் நிற்பார்கள். மதம் மாற்றம் என்பது என்ன தேச துரோக சட்டமா? ஏன் அவர்கள் மாறக்கூடாது என்று நினைக்கிறார்கள்? இந்த தேசத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்து மதம் அழிந்துவிடும். அது நிச்சயமான உண்மை. அது அழியக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த மக்கள் அதை புரியாமல் அந்த சலுகைகள் போய்விடும் என்று இன்னும் அதை விட்டு வெளியே வரவில்லை. என்னை கேட்டார்கள், நீங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டீர்களே, உங்களுடைய சலுகைகள் எல்லாம் போய்விட்டதே, நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று. கேட்டவர்கள் எல்லாம் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள். நான் சொன்னேன், நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீர்கள், என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறீர்கள், என்னை விட வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் உங்களை விடவெல்லாம் நான் கண்ணியமாக இருக்கிறேன். என்னுடைய மரியாதை, என்னுடைய கௌரவம் உயர்ந்திருக்கிறது. எனக்கு முன்னால் நீ கூட தாழ்த்தப்பட்டவன் தான், நானும் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னேன். ஒரு வாதத்திற்கு சொன்னால் என்னை பொறுத்தளவிலே நானும் தாழ்த்தப்பட்டவர்களும் அவர்களை ஒற்றுக்கொள்ள முடியாது என்று தான் சொல்ல முடியும். என்று சொன்னால் கண்ணுக்கு முன்னே சரியான வழி இருக்கின்ற போது கண்ணை மூடிக்கொண்டு கிணத்திலே விழுகின்றவனை எவ்வளவு காலம் ஒத்துக்கொண்டிருக்க முடியும்? சொல்லுங்கள், முஸ்லிம்களாகிய நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அவர்களுக்கு. அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா இல்லையா என்பது நமக்கு கவலை இல்லை. மறுமையிலே அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதற்காக நீங்கள் சொல்லுங்கள். அவர்களுக்கு தன்மானமும் செய்ய மரியாதையும் இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லாவிட்டால் விட்டுவிடட்டும். அது பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மறுமையில் உங்களிடம் அல்லாஹ் கேள்வி கேட்கின்ற போது அவனிடம் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகவது நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள். அவன் வேண்டுமானால் சொல்லட்டும். எங்களுக்கு எடுத்து சொன்னார்கள், எங்களுக்கு மனமில்லை ஏற்றுக்கொள்வதற்கு வேண்டும் என்று அவர்கள் வேண்டுமானால் சொல்லட்டும். ஆனால் முஸ்லீம்கள் அந்த பணியை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்தியாவை பொறுத்தளவில் இஸ்லாம் வந்தபோது இந்த இஸ்லாத்தை பல்வேறு மதத்தவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களாகி இருப்பவர்கள் அதிலே பெரும்பகுதியானவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். ஆனால் வெறும் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு மொழியை பேசக்கூடியவர்கள், பல்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த மதத்தால் ஈர்க்கப்பட்டார்கள். ஒன்றும் அறியாத
பாமரனாக இருக்கின்ற ஒருவனுக்கு, தாழ்த்தப்பட்டவனுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னால் அவன் காசுக்கு ஆசைப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான், அல்லது காசு கொடுத்து அவனை முஸ்லீமாக ஆக்கி விடுகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. ஆனால் இன்றைக்கு அக்பருடைய மனைவி, அக்பர் ஜோதாபால் என்ற ஒரு ரஜபுத்திர பெண்மணியை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த ஜோதாபால் என்பவருடைய மகன் தான் ஜஹாங்கீர். ஜஹாங்கீரனுடைய தாய் ஒரு இந்து பெண்மணி. அந்த ஜஹாங்கீர் 2 மனைவி திருமணம் செய்து கொள்கிறார். அந்த 2மே இந்துக்கள். அந்த 2 பேர்களிலே ஜகத் கசாயினி என்ற ஒரு ரஜபுத்திர பெண்மணி, அந்த ரஜபுத்திர பெண்மனுடைய மகன்தான் ஷாஜஹான். அந்த ஷாஜஹான் உருவாக்கியது தான் இன்றைக்கு இருக்கின்ற அந்த புதுடில்லி, ஷாஜஹானாபாத். அதுபோல பஹிமா பட் என்ற ஒரு பிராமணர், அந்த பிராமணர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு தனது பெயரை அகமது ஷா, மலிக் அகமது ஷா என்று மாற்றிக்கொண்டார். அந்த அகமது ஷா தனது பெயரால் உருவாக்கிய நகரம்தான் இன்றைக்கு இருக்கின்ற அகமது நகர். அவர் ஒரு பிராமணர். அதுபோல இன்னும் வரலாற்றிலே பார்த்தால் ஜலாலுதீன் என்பவர் ஒரு மன்னர், அவர் ஒரு இந்துவாக இருந்தவர். இப்படி பல்வேறு இந்து மன்னர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், இப்படி எல்லோருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படிப்படியாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு சமூகமாக இது உயர்ந்து நிற்கின்ற போது, ஏன் காந்தியனுடைய பையனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், காந்தியனுடைய மகனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் பணம் கொடுத்து அவர்களை திரும்ப அழைத்து கொண்டார்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் தனது நூலில் எழுதியிருக்கிறார். காந்தியனுடைய மகன் முஸ்லீமாக ஆகிவிட்டான் என்ற விஷயம் வெளியே தெரிந்தால் இந்த தேசத்திலே இந்துக்களுக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக அவரை திரும்ப அழைத்து கொண்டார்கள். பணம் கொடுத்து, பணத்திற்காக அவர் திரும்ப போய்விட்டார் என்று தந்தை பெரியார் அவர்கள் எழுதியிருக்கிற ஆதாரமான விஷயம் அது. ஆக இந்த தேசத்திலே இஸ்லாம் இருக்கிறது, இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இந்த இஸ்லாமியர்களை அந்நியர்கள் என்று இவர்கள் சொல்லி விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள். இன்றைக்கு இருக்கின்ற காயல்பட்டினம் போன்ற கிராமங்களில் இருக்கின்றவர்கள் எகிப்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். எகிப்திலிருந்து வந்தவர்கள் தனி கூட்டமாக இல்லை, இங்கு இருக்கின்றவர்களோட கலந்து போனார்கள். இஸ்லாம் என்பது சமத்துவத்தையும் சகோதரத்தையும் சொல்லுகின்ற ஒரு மார்க்கம். இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரும் இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சாதாரணமான ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்கள் தன்னுடைய இறப்பின் போது ஒரு யூதனிடம் வாங்கியிருந்த 30 சாவு அளவு கோதுமையினுடைய தனது மார்பு கவசத்தை, போருக்காக போட்டு செல்கின்ற மார்பு கவசத்தை அடகு வைத்து 30 சாவு கோதுமை கடன் வாங்கியிருந்தார்கள். அந்த கடனை திருப்பி தர முடியாத சூழ்நிலையில் தான் அவர்கள் மரணமடைந்தார்கள். அவர்கள் மரணமடைந்த போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்த போது அந்த நாட்டினுடைய அதிபதியாக இருந்தார்கள். அதிபதியாக இருந்த போது கூட தான் வாங்கி கடனை திருப்பி தர முடியாத வறுமையிலே அவர்கள் இருந்தார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாம் எளிமை எடுத்து சொல்லுகிறது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவழியை நடந்து செல்லுகிறார்கள். அங்கே கீழே ஒரு பேரீச்சம்பழம் கிடக்கிறது. அதை எடுத்து உண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது ஜக்காத்து பேரிச்சம்பழமாக இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன், இல்லை என்றால் இதை எடுத்து நான் உண்டு விடுவேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக கீழே கிடக்கின்ற ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து தின்னுகின்ற அளவிற்கு அவர்கள் எளிமையானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு படோடவும் என்ற பெயரால் இவர்கள் எதையோ செய்து கொண்டு இஸ்லாத்தை எங்கோ கொண்டு விட்டார்கள். இஸ்லாம் என்பது எளிய மக்களுடைய மார்க்கம். இன்றைக்கு தீண்டாமையின் பெயரால் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அந்த மக்களுடைய மார்க்கம் இஸ்லாம். அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். மாட மாளிகையிலே கூட கோபுரத்திலே இருக்கின்றவர்கள் யோசித்து கொண்டிருப்பார்கள், எதுக்கு போகலாம், என்ன செய்யலாம், அவர்களுக்கு பொழுதுபோக்கு என்னவென்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. ஆனால் எளிமையானவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம். பாடுபடுகின்ற கஷ்டப்படுகின்றவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம். அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு கஷ்டங்கள் இருக்கின்றன, அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு இஸ்லாத்திலே இருக்கின்றது. யாருக்கு நோய் இருக்கின்றதோ அவனுக்கு மருந்து கொடுங்கள்.
அங்கே நோயாளி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான், அவனுக்கு கொடுங்கள் அந்த மருந்தை. அவர்கள் அந்த மருந்தை ஏற்றுக்கொள்வார்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் எங்கெல்லாமோ சென்று கொண்டிருக்கிறீர்கள். நான் குறை சொல்லவில்லை, எல்லாருக்கும் இஸ்லாம் சென்று சேர வேண்டும் என்பதிலே எனக்கு உடன்பாடுதான். இன்றைக்கு நாம் பார்ப்பனர்களை சொல்லுகிறோம். பார்ப்பனர்கள் மட்டுமே நாம் இஸ்லாத்திற்கு எதிரானவர்களா? இந்த பார்ப்பனருடைய பூர்வீகம் என்று சொன்னால் ஈரான் என்று சொல்லுகிறார்கள். ஈரான் என்ற தேசத்திற்கு ஏன் ஈரான் என்று பெயர் வந்தது? ஈரான் என்றால் அந்த லேண்ட் ஆஃப் ஆரியன் என்று பெயர். ஆரியனுடைய பூமி ஈரான். ஈரானிலிருந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கு இங்க இருக்கின்ற பிராமணர்கள். ஈரானிலிருந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானிலிருந்து இங்கு வந்தவர்கள். இவர்கள் வந்தவர்கள் போக மீதம் இருந்த ஈரானியர்கள், அந்த ஈரானியர்கள் தான் இன்றைக்கு முஸ்லிம்கள். இன்றைக்கு ஈரானிய முஸ்லிம்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்ற இந்த பார்ப்பனர்களுடைய உறவினர்கள். அங்கிருந்து ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் ஆப்கானிஸ்தானிலே வந்து கொஞ்ச நாளம் தங்கியது. அந்த கொஞ்ச காலம் தங்கிய பிறகு அங்கிருந்து இந்தியாவிற்குள் வந்தார்கள். அங்கே வந்தவர்கள் போக மீதம் இருந்தவர்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற முஸ்லிம்கள். ஆக பிராமணர்களுக்கும் இந்த இந்து மதத்திற்கும் மிகப்பெரிய எதிரான ஒரு பெரிய போராட்டம் நடப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பிராமணர்கள் பிழைப்புக்காக இந்து மதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் இஸ்லாத்தை எதிரியாக நினைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கு யாருமே எதிரி கிடையாது. இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இஸ்லாம் சொந்தமானது. இறைவன் எல்லாருக்காகவும் இந்த மார்க்கத்தை படைத்திருக்கிறான். இஸ்லாத்திற்கு யாரும் எதிரி கிடையாது. ஆனால் இஸ்லாம், அவர்கள் இஸ்லாத்தை எதிரியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆரியர்கள், இந்த ஆரியருடைய பூர்வீக குடிகள் எல்லாம் இங்கே முஸ்லிம்களாக தான் இருக்கிறார்கள். இல்லை என்று அவர்களால் சொல்ல முடியுமா? ஈரானுக்கு என்ன ஏன் அந்த பெயர் வந்தது? 1973 தான் பெயர் வைக்கிறார்கள். பாரசீகம் என்பதை ஈரான் என்று வைக்கிறார்கள். அந்த ஈரான் என்பதற்கு லேண்ட் ஆஃப் ஆரியன் என்று தான் அர்த்தம், ஆரிய பூமி என்று தான் அர்த்தம். அந்த ஆரியர்கள் தான் இவர்கள். இன்னொரு புறம் இந்த ஆரியர்களுடைய இன்னொரு கூட்டத்தினர் ஜெர்மனியிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆக பிராமணர்களுக்கென்று ஒரு மதமும் கிடையாது, ஒரு கடவுளும் கிடையாது. ஆரம்ப காலத்திலே பிராமணர்களுடைய வேதங்களை பார்த்தால் அவர்களுடைய கடவுளுக்கு உருவம் கிடையாது. இங்கே சொல்லுகிறார்கள் முருகன் என்று. இந்த முருகன் எப்படி உருவானது? 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கடவுள் வழிபாடு இருந்தது. அதற்கு இவர்கள் முருகன் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். சரி, இருந்துவிட்டு போகட்டும். முருகனுக்கு பிள்ளையார் எப்படி அண்ணனாக ஆக முடியும்? கிபி 7வது நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டிலே பிள்ளையார் என்ற ஒரு கடவுளே கிடையாது. கிபி 7வது நூற்றாண்டு வரை, 7ஆம் நூற்றாண்டிலே தான் முதலாக பிள்ளையாரை இங்கே அறிமுகம் செய்கிறார்கள். அதன் பிறகுதான் முருகனுக்கு பிள்ளையார் அண்ணனாக ஆக்கப்படுகிறார். முருகன் என்ற பெயர் அப்புறம் சுப்பிரமணியனாக ஆக்கப்படுகிறது. அதற்கு பிறகு முருகனுக்கு ஒரு குடும்பம் ஏற்படுத்தப்படுகிறது. இது வரலாற்று உண்மை, வேதங்களிலே கிடையாது. இவர்கள் வேதத்தை சொல்லி இவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த பொய் புரட்டுகளை எல்லாம் தெரிந்து விடுவார்களோ என்ற பயத்தில் தான் வேதத்தை மற்றவர்களுக்கு சொல்லிவிடாதீர்கள். அவர்கள் வேதத்தை கற்றுக்கொண்டால் நாக்கு அறுத்து விடுங்கள், அல்லது அவர்களை வேதத்தை கேட்டுவிட்டால் அவர்களது காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொன்னார், இந்த வேதத்தை நான் முழுமையாக படித்து விட்டேன். அதன் பிறகுதான் தெரிகிறது இவர்கள் ஈயத்தை காய்ச்சி ஊத்தினால் என்ன கொடுமை ஏற்படுமோ அதைவிட கேவலமான கொடுமையாக இருக்கிறது அந்த வேதம் எனக்கு. ஆகவே அதை நான் படித்ததை விட படிக்காமலே இருந்திருக்கலாம் என்று சொன்னார். 1923 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்து மத வேதங்களை தீயிலிட்டு கொளுத்தினார். இன்னைக்கு அம்பேத்கர் பெயரை சொல்லி இயக்கம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இந்து மதத்தினுடைய எடுப்படிகளாக இருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொன்னார், இந்து மதத்தின் மீது நெருப்பு மழை பொழிய வேண்டும். இந்து மதத்தை விட்டு வெளியேறாமல் தாழ்த்தப்பட்டவர்கள் அங்கேயே இருப்பார்களே, ஆனால் அவர்கள் என் மக்களே அல்ல என்று சொன்னார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முஸ்லீம் ஆவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்தார்கள். அவர்களுடைய காலகட்டத்திலே இந்தியாவிலே இந்து முஸ்லிம் கலவரம் நடந்து கொண்டிருந்த ஒரே ஒரு காரணத்தினால், அரசியல் காரணங்களுக்காக அது தள்ளி போடப்பட்டது. அதனால் அவர் பௌத்தராக மாறினார். ஆனால் நீங்கள் பௌத்தராக போவுங்கள் என்று யாரையும் அவர் சொல்லவில்லை. நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறி விடுங்கள் என்று தான் சொன்னார். ஆக அந்த மக்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? எனக்கு அம்பேத்கர் தலைவர் கிடையாது. ஒரு காலத்திலே நான் இயக்கத்திலே இருந்தேன். ஒரு இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் நான். ஊர் ஊராக சென்று அம்பேத்கரை பற்றி பிரச்சாரம் செய்தேன்.
அவர் கை காட்டினார், அதோ அங்கே செல்லுங்கள், அங்கே சரியான வழி இருக்கிறது, அங்கே உங்களுக்கு கண்ணியம் இருக்கிறது என்று சொன்னார். அவர்தான், அவர் வரவில்லை, அவர் ஒரு கைகாட்டி மரம், அவ்வளவுதான். அவர் சொன்னார், நான் வந்து விட்டேன், எனக்கு கிடைத்து விட்டது, அவருக்கு கிடைக்கவில்லை, அது வேறு விஷயம். இன்றைக்கு அம்பேத்கர் எந்த இந்து மதத்தின் மீது நெருப்பு மழை பொழிய வேண்டும் என்று சொன்னாரோ அந்த அம்பேத்கருடைய பேரன் சிவசேனாவோடு கூட்டணி வச்சு கொண்டு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய அவமானம்! அம்பேத்கரை இதைவிட எப்படி அவமானப்படுத்த முடியும்? எந்த தந்தை பெரியார் அவர்கள் பாம்பையும் பார்ப்பனையும் கண்டால் பாம்பை விட்டுட்டு பார்ப்பனை அடியுங்கள் என்று இந்து மதத்தினுடைய பரம எதிரியாக இருந்தாரோ அந்த தந்தை பெரியார் அவர்களுடைய பேரன் EVKS இளங்கோவன் சங்கராச்சாரியரோடு கூட்டு சேர்ந்து கொண்டு நூலை வெளியிடுகிறார். எந்த அளவிற்கு மாற்றிவிட்டார்கள் பாருங்கள். ஆகவே தான் சொல்லுகிறேன், இந்த தேசத்திற்குள் எந்த கொள்கை வந்தாலும் அதை பார்ப்பனர்கள் அழித்து விடுவார்கள், அழித்து விட்டார்கள். பௌத்தம் வந்தது, அழித்து விட்டார்கள். கம்யூனிசம் வந்தது, அழித்து விட்டார்கள். ஏன் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே இந்த மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் என்று, கம்யூனிச தீவிரவாதிகள் என்று, அந்த தீவிரவாத இயக்கங்களிலே கூட பெரிய தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள். எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அவர்களால் நெருங்க முடியாமல் இருப்பது இஸ்லாம் மட்டுமே. அதனால் தான் அவர்கள் இஸ்லாத்தை எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயம் புரியாமல் இன்னமும் அவர்களிடம் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நான் அதை குறை சொல்லவில்லை. எனக்கு இங்கே பேச வருவதற்கு முன்னே சொன்னார்கள், எந்த இயக்கத்தையும் குறை சொல்லி விடாதீர்கள் என்று. நான் தயவு செய்து சொல்லுகிறேன், மீண்டும் குறை சொல்வதற்கு நான் இங்கே வரவில்லை. இஸ்லாமிய இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் மிகப்பெரிய இயக்கங்களை நடத்தி மிகப்பெரிய கூட்டங்களை கூட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தித்தான் உங்களுடைய உரிமைகளை நீங்கள் பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுங்கள். இந்த தேசம் இஸ்லாமிய தேசமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுங்கள். இந்த தேசத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்திலே ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுகின்ற போது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது, இஸ்லாமியர்களுடைய பலம் உயர்கின்ற போது இந்த அதிகாரங்கள் தானாக வந்து சேரும். நான் இன்றைக்கு முஸ்லீம் ஆகிவிட்டேன். எனது ஊரிலே கிராமத்தில் இருக்கின்றவர்கள் யாரும் வரவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் முஸ்லீம்களை கொலை செய்ய வேண்டும் என்று அங்கே யாரையும் குறிப்பிட முடியாது. முஸ்லீம்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று எனது கிராமத்தில் சென்று ஆள் திரட்ட முடியாது. அவனை திருப்பி அடித்து விடுவான். அதைவிட பாதுகாப்பு இங்க இருக்கின்ற இயக்கங்கள் தந்துவிட முடியுமா? இன்றைக்கு குஜராத்தில் இருந்து கோயம்புத்தூர் வரை, குஜராத்தில் இருந்து கோயம்புத்தூர் வரை முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்த அனைத்து கலவரங்களிலும் கூலிப்படையாக இருந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். முஸ்லீம்களை கொலை செய்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். அவனுடைய இலக்கு சரியான இலக்கு. முஸ்லீம்களை கொலை செய்வதற்காக தாழ்த்தப்பட்டவர்களை அனுப்புகிறான். அதிலே தாழ்த்தப்பட்டவன் முஸ்லீமை கொன்றாலும் அவனுக்கு லாபம், முஸ்லீம் தாழ்த்தப்பட்டவனை கொன்றாலும் அவனுக்கு லாபம். அதனால்தான் சொல்லுகிறோம், நான் வந்து விட்டேன். ஒரு குஜராத் கலவரமோ கோயம்புத்தூர் கலவரமோ எனது கிராமத்தில் நடக்காது. நான் ஒருவன் தான் முஸ்லீமாக ஆயிருக்கிறேன். எனது கிராமத்தில் நடக்காது, யாரும் வர முடியாது. அப்படி அவர்கள் ஆள் திரட்டி அவர்கள் யாராவது வந்தால் எனது உறவினர்களே அங்கே எதிர்த்து விடுவார்கள். எனது பிள்ளை இங்கு முஸ்லீமாக இருக்கிறான், அவர்களை கொள்வதற்கு நீங்கள் எங்களிடம் ஆள் கேட்கிறீர்களா என்று அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அதுதான் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு. அதை விட்டுவிட்டு நீங்கள் கூட்டம் நடத்துவதாலோ அல்லது கோஷம் போடுவதாலோ ஒரு பாதுகாப்பு கிடைத்து விடாது. முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பலப்படுத்துங்கள், இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுங்கள். இஸ்லாமிய அழைப்பு பணி என்பதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. எதிர்கால இந்தியாவினுடைய அரசியல் அதில் அடங்கி இருக்கிறது. இஸ்லாமிய அழைப்பு பணி என்பது அல்லாஹ்வுக்கு பதில் சொல்வதற்காக சொன்னேன். இந்தியாவினுடைய அரசியலும் அதில் அடங்கி இருக்கிறது. 800 ஆண்டு காலம் இந்த தேசத்தை ஆட்சி செய்தவர்கள் இன்றைக்கு 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் கையேந்தி நிற்கின்ற கேவலம் வந்தது எதனால்? எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள். ஆட்சி வேறு, அரசியல் வேறு, இஸ்லாம் வேறு என்று பிரித்ததனுடைய காரணமாகத்தான் கிலாஃபத் வீழ்ந்தது. துருக்கியனுடைய கிலாஃபத் வீழ்ந்ததுக்கு என்ன காரணம்? இவர்கள் பிரித்ததுதான் காரணம். இன்றைக்கு இங்கேயும் பிரித்து விட்டார்கள். ஆக நான் இஸ்லாம் தனித்தனியாக எதையும் ஒரு இதற்கு ஒரு குரான், அதற்கு ஒரு குரான், இதற்கு ஒரு ஹதீஸ், அதற்கு ஒரு ஹதீஸ் என்று தனித்தனியாக எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒருங்கிணைந்தது தான் இஸ்லாம். இஸ்லாம் பன்முகத்தோடு பாருங்கள். இஸ்லாத்தை ஒவ்வொரு வாழ்விலும்
ஒவ்வொரு வினாடியும் கடைபிடியுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தாலே அதுவே மிகப்பெரிய அழைப்பு. நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து காட்டுங்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நான் போனேன், நான் முஸ்லிமானதுக்கு பிறகு எனது கிராமத்திற்கு 2 முறை போனேன். 2 முறையும் 2 சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு குடும்பத்தோடு நன்றாக இருக்கிறார்கள். எடுத்து சொல்லுங்கள். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஒரு மதம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. அது இந்து மதம். ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாத்தை யாரும் அழித்து விடவும் முடியாது, யாரும் வளர்த்து விடவும் முடியாது. அது இறைவனுடைய கையிலே இருக்கிறது. இஸ்லாத்தை உருவாக்கியவன் இறைவன். நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இஸ்லாத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியம் இஸ்லாத்திற்கு கிடையாது. அல்லது யாரோ சேர்ந்து இஸ்லாத்தை அழித்து விட முடியும் என்றும் சொல்ல முடியாது. ஆக நமக்கென்று இறைவன் கொடுத்திருக்கிறான், அந்த கடமையை நாம் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லுகிறோம். இன்றைக்கு நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன். எனது கடந்த கால அனுபவங்கள், எனது கடந்த கால அசிங்கங்கள், அவமானங்கள் என்னை விட்டு போய்விட்டன. நான் இன்றைக்கு கௌரவமாக இருக்கின்றேன். எனக்கு கௌரவமான வேலை கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு கௌரவம், எனது மனைவி, எனது மக்கள், எனது குடும்பம் எல்லாமே எனக்கு கௌரவமாக இருக்கிறது. எனது மாமியாருக்கு தெரியும், எனது மைத்துனருக்கு தெரியும், நான் எங்கிருந்து வந்தேன் என்பது எல்லாமே அவர்களுக்கு தெரியும். ஒரு தாழ்த்தப்பட்டவனாக இருந்தவனுக்கு நான் பெண் தர மாட்டேன் என்று அவர்கள் யாரும் சொல்லவில்லை. சென்னையிலே வைத்துதான் நான் திருமணத்தை செய்தேன். எனது திருமணத்திற்கு எனது கிராமத்தில் இருந்த அத்தனை பேரையும் வர வைத்திருந்தேன். அத்தனை பேரும் வந்தார்கள். ஒரு பெரிய பஸ் எடுத்துக்கொண்டு அந்த பஸ்ஸில் எத்தனை பேரும் வந்தார்கள். எனது திருமணத்தை பார்த்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். யாரும் நீ கெட்டு போய்விட்டாய் என்று சொல்லவில்லை. ஆனால் நான் சரியாக இருக்க வேண்டும். என்னை வளர்த்தவர் எனது சித்தப்பா, அவர் ஒரு ஆசிரியர், இறந்து விட்டார். நான் கிராமத்திற்கு போகிறேன். அவருடைய இறப்புக்காக நான் போகிறேன். போய் பார்த்துவிட்டு திரும்பி வந்து விட்டேன். 2 நாட்களுக்கு பிறகு எனக்கு தொலைபேசியிலே கூப்பிடுகிறார்கள். அவர் சிறந்த ஒரு மனிதர், கிராமத்திலே மதிப்புமிக்க ஒரு மனிதர், அதற்காக அவருக்கு படத்திறப்பு செய்கிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று. நான் சொன்னேன், நான் முஸ்லீம், நான் படத்திறக்க கூடாது, அந்த படத்திறப்புக்கு வரக்கூட கூடாது என்று சொன்னேன். உன்னை வளர்த்தவர் இந்த ஊரிலே மிகச்சிறந்த ஒரு மனிதர், மதிப்புமிக்க ஒரு மனிதர், அதற்கு நீ வரவில்லை என்று சொன்னால் இந்த ஊருக்கும் உனக்கும் உள்ள உறவு அழிந்து விடும் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு உறவு எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டேன். நான் ஒரு முஸ்லீம், அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கௌரவம் நான் முஸ்லீம் அப்படிங்கிறது மட்டும்தான். நான் படித்ததோ அல்லது எனக்கு என் கிராமத்தில் இருக்கிற எனக்கு சொத்துக்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் முஸ்லீம்ங்கிற ஒரே ஒரு தகுதி, என்னுடைய ஒற்றை அடையாளம் நான் ஒரு முஸ்லீம் என்பது மட்டுமே. அதுதான் என்னுடைய தகுதி, அதுதான் என்னுடைய அடையாளம். இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் பயன்படக்கூடிய அந்த ஒரு தகுதி எனக்கு போதும் என்று தான் நான் எண்ணுகிறேன். நான் எனது கிராமத்தை விட்டு நான் இந்த மக்களுக்காக பலகாலம் போராடி இருக்கிறேன், பாடுபட்டேன். ஆனால் அந்த மக்கள், அந்த ஜாதிக்காரர்கள் கடைசியாக எனக்கு கொடுத்த பரிசு, என்னை கொலை செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் பணத்தை ஒருவரிடம் கொடுத்து தயார் செய்திருந்தார்கள். எந்த மக்களுக்காக நான் பாடுபட்டேனோ, எந்த மக்கள் செருப்பணிந்து செல்ல வேண்டும் என்பதற்காக நான் போராடினேனோ, எந்த மக்கள் சுயமரியாதையாக படிக்க வேண்டும் என்பதற்காக நான் போராடினேனோ, என்னுடைய வாழ்க்கையை தொலைத்து, என்னுடைய படிப்பை தொலைத்து, எல்லாவற்றையும் தொலைத்து அந்த மக்களுக்காக போராடினேன். ஆனால் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாத ஜாதி இந்துக்கள் என்னை கொலை செய்வதற்காக ஆள் வைத்தார்கள். அதை என் கூட இருந்தவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர யாரும் தடுக்க கூட இல்லை. கடைசியாக சொன்னார்கள் என் பெற்றோர்கள், நீ இந்த கிராமத்தை விட்டே போய்விடு, நீ இந்த கிராமத்தை விட்டே போய்விடு, நீ உயிரோடு இருந்தால் போதும் என்று சொன்னார்கள். என்னால் போக முடியாது, நான் எதற்கும் பயப்படுற மாதிரி இல்லை, நான் போக முடியாது என்று மறுத்து விட்டேன். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இதையாவது ஒரு சாக்கா வச்சு தான் அந்த ஊரை விட்டு வெளில போகணும். இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் நம்ம முஸ்லீம் ஆக முடியாது, முஸ்லீம் ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை சரியான துக்கம். ஏன்னா சாதி ஒழியணும்னு போராட்டம் பண்ணோம், சாதி ஒழிக்க முடியாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சாதி ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு பண்ணணும், சாதி ஒழிக்க முடியாது, தெரிந்த விஷயம், யாராலும் ஒதுக்க முடியாது. ஆனால் ஏன் அளவில் நான் ஒழிச்சிக்கலாம். ஆக இந்த போராட்டத்துக்குன்னு ஒரு முடிவு வேணும். பிறந்திருக்கோம், இந்த வாழ்க்கை போராட மட்டுமே நம்ம பிறக்கல, வாழ தான் பிறந்திருக்கோம். போராடிட்டே இருந்தால் அந்த போராட்டத்தினுடைய முடிவு தான் என்ன? நான் போராடுவேன், எனக்கு பிறகு என் புள்ள போராடுவான்,
அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளை போராடுவான். எனக்கு முன்னோர்கள் எனது தந்தை போராடினார், எனது தந்தைக்கு முன்னே என் தாத்தா, எனது தாத்தா முன்னாடியே என் பாட்டன், இப்படி போராடி கொண்டே 2000 வருஷமா போராடிச்சு. இன்னும் 2000 வருஷம் போராடினா அதுக்கப்புறமாவது இந்த ஜாதி ஒழிஞ்சிருமா, சமத்துவம் கிடைச்சிருமா? எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆக இதை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் நான் வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன், அந்த அடிமைத்தனம் ஊறியிருந்த காரணத்தால் என்னால் கூட அந்த முடிவை உடனடியாக எடுக்க முடியவில்லை. இன்றைக்கும் கூட நிறைய சகோதரர்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிகிறது இஸ்லாம் மார்க்கம் கண்ணியமான ஒரு மார்க்கம், அங்கே கௌரவம் கிடைக்கிறது, மரியாதை கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது என்று தெரிந்தும் கூட அவர்கள் இந்து மதத்தை விட்டு வெளியே வர தயாராக இல்லை என்று சொன்னால் அந்த அடிமைத்தனம் அவர்களிடம் ஊறி இருக்கிறது. திரும்ப திரும்ப எடுத்து சொல்லுங்கள், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். நானும் அப்படித்தான் வந்தேன். நான் எனது கிராமத்தை விட்டு வெளியே வருகின்ற போது ஒரு சட்டை, ஒரு பேண்ட்டு, பாக்கெட்ல 20 ரூபா பணம், அவ்வளவுதான். இந்த வாழ்க்கை எனக்கு அல்லாஹ் கொடுத்தது. வெறும் 20 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு தான் நான் மெட்ராஸுக்கு வந்தேன். இன்னைக்கு எனக்கு குடும்பம் இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு பெரிய கம்பெனில எனக்கு மேனேஜர் போஸ்ட், எனக்கும் பக்கத்துல ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வேலை பார்க்கறாங்க, என்னால ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்கறாங்க, பல பேருக்கு என்னால வழிகாட்ட முடியுது. இந்த வாழ்க்கை எனக்கு யார் கொடுத்தது? எதுவுமே என்கிட்ட இல்லை. நான் என்ன படிச்சேன்னு கூட என் கம்பெனிக்கு தெரியாது. என் படிச்ச சர்டிஃபிகேட் கூட எதுவும் கொடுத்தது கிடையாது. என்ன மட்டும்தான் தெரியும், என் பேர் சிராஜுதீன்ங்கிறது மட்டும்தான் தெரியும். அதுவும் ஒரு வெள்ளத்தாலும் நான் எழுதி கொடுத்தேன், அவ்வளவுதான். எனக்கு வேலை கொடுத்தாங்க, அது மேனேஜர் வேலை. இந்த வாழ்க்கை இது யார் கொடுத்தது? எனக்கு போயிட்டேன், இங்கேருந்து போயிட்டேன்னா நான் எப்படி வாழ முடியும், பிழைக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா நான் வந்திருக்க முடியாது. இன்னும் அந்த சூழ்நிலை அப்படிதான் கடந்திருப்பேன். இன்னைக்கு வந்தேன், அல்லாஹ்வுடைய கிருபையால இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். அதனால தான் அந்த தைரியத்தில் தான் சொல்றேன், உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. உங்களுடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, எதற்காக இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான்? இறைவன் நோக்கம் இல்லாமல் இந்த மனிதர்களை படைக்கவில்லை. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் அந்த மனிதனை படைத்திருக்கிறான். அந்த நோக்கம் என்ன? அந்த இறைவன் இந்த மனிதனை படைத்ததனுடைய நோக்கம் தன்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜந்துக்களையும் அத்தனை பொருள்களையும் மனிதனுக்காக படைத்த இறைவன் மனிதனை மட்டும் தனக்காக படைத்திருக்கிறான். அவனை வணங்க வேண்டாமா? அவனை வணங்காதவர்களை வணங்க சொல்ல வேண்டாமா? இந்த வாழ்க்கை என்பது நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வாழ்க்கை என்பது வழியிலே செல்லுகின்ற போது ஒரு மரத்தினுடைய நிழலில் நின்று இளைப்பாறுகிறோமே அதற்கு சமமானது என்று. ஒரு மரத்தினுடைய நிழலிலே, வெயிலே செல்லுகின்றவன் மரத்தினுடைய நிழலிலே இளைப்பாறுகின்றானே, அந்த இளைப்பாறுதலுக்கு சமமானது இந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அதிலேயே முடித்து விட முடியுமா? ஆக அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நான் சொல்லுகிறேன், நான் இடிநிலை அடைந்திருந்தேன், இன்றைக்கு கௌரவமான வாழ்க்கையை நான் பெற்றிருக்கின்றேன். அந்த இடிநிலையிலே இன்னும் கோடானு கோடி மக்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். தாவா செய்வதற்கான களம் இங்கே காத்திருக்கிறது. அதை செய்வதற்கான முஸ்லிம்களும் இங்கே இருக்கிறார்கள். செய்யுங்கள். அவர்கள் செய்வதன் மூலம் அவர்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுத்தால் அதிலே உங்களுக்கும் கூலி கிடைக்கும், மறுமையிலே அவர்களுக்கும் கூலி கிடைக்கும். ஒரு கால் நீங்கள் சொல்லாமல் விட்டுவிட்டால் உங்களை கேள்வி கேட்கின்ற போது நான் இவரோடு பழகினேன், இவரை எனக்கு தெரியும், இவர் சொல்லியிருந்தால் நான் முஸ்லீமாக ஆகியிருப்பேன் என்ற சொல்வாரே, ஆனால் அந்த அவர்களுடைய தவறுகளுக்கு நீங்களும் பதில் சொல்ல வேண்டி வரும், நீங்களும் குற்றவாளியாக வேண்டும். ஆகவே இந்த தருணத்திலே, இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே நான் உங்களை கேட்டுக்கொள்வது, எனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் இந்த தேசத்திலே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும், குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் இன்றைக்கு அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற அவமானங்களுக்கு மருந்தாக இஸ்லாம் மட்டுமே இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லி, அதை இன்றைக்கு இருக்கின்ற முஸ்லிம்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிதாவான அலிமுல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் சிராஜுத்தீன் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அவர்கள் சொல்லிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செவிதாழ்த்தி கேட்டீர்கள். 5 வேளை தொழுகையில் மாத்திரம் முஸ்லீமாக இருக்காமல் ஒவ்வொரு நொடி பொழுதும் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும், செல்வந்தர்களும் களத்தில் இறங்கி செல்வத்தை மட்டும் செலவு செய்யாமல் கிராமங்களுக்கு சென்று அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்றும், தப்லீக்வாதிகள் தப்லீகினுடைய முழுமையான வரலாற்றை உணர்ந்து
வெறுமனே தொழுகைக்கு மாத்திரம் அழைக்காமல் இஸ்லாத்தையும் சொல்ல வேண்டும் என்றும் உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். இந்த தாவா சென்டர் நான் பார்த்த வரையில் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று இஸ்லாத்தை சொல்லுவதை அவர்கள் அளவுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் படித்துவிட்டு வந்ததிலிருந்து இது போன்ற ஒரு பணிகளை முழுமையாக செய்வதை நான் இங்கேதான் பார்க்கிறேன். போன்ற ஒரு முயற்சிகள் முழுமையாக ஒரு செய்யப்படுவதில்லை. சில சகோதரர்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கூட பல கிராமங்களுக்கு சென்று முயற்சி எடுத்து தாவாக்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக எல்லோரும் இணைந்து இந்த தாவா பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது நடக்கவில்லை என்ற கவலையையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இனி மேற்கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த நாடு இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் இஸ்லாமிய நாடாக மாறுவதற்கு நாம் அனைவர்களும் இந்த நேரத்தில் சபதம் ஏற்போம். இன்ஷா அல்லாஹ் செய்வீர்களா? இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் உலகம் முழுக்க இஸ்லாம் பல்கி பெருகி அனைத்து நாடுகளும் இஸ்லாத்தினுடைய காலடியில் விழுவதற்கு தயாராக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நாம் செய்ய வேண்டும். நம் எல்லோருக்கும் அந்த எல்லாம் அல்லாஹ் அருள் புரியட்டும், அதற்குண்டான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்யட்டுமாக என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கின்றோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி